ஹலோ கைஸ், வணக்கம் நண்பா. நான் உங்கள் மோகன். நம்ம விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் ராமேஸ்வரம் போகிறதுக்காக ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஷார்ப்பாக ஆன்லைனில் என்ன டைம் இருக்கோ அந்த டைமுக்கு ட்ரெயின் கரெக்டாக 8:30க்கு வந்துடுச்சு. நம்ம இப்போ அந்த ட்ரெயினில் ஏறி நம்ம போக போகிறோம். இந்த ட்ரெயின் தான் நம்ம போக போகிறோம். வந்துட்டோம். அதாவது நம்ம நைட் டைமில் இப்போ பார்க்குற இடம் தான் பாம்பன் பாலம். அந்த பாலம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் பாருங்கள். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். நைட் டைமில் பார்க்குறது நல்லாயிருக்கும். பகல் டைமில் எடுத்துருக்க வீடியோவும் இருக்குது, அது லாஸ்ட்டில் இருக்கும், வந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், பாம்பன் பாலம் வந்துடும். தெரியுதுங்களா உங்களுக்கு? நைட் டைமில் அருமையாக இருந்தது பார்க்கும்போது. ஸோ ரீசெண்டாக இப்போ தான் வந்து நம்ம மோடிஜி அவர்கள் வந்து இதை திறந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ரெண்டு பக்கமும் கடல், நடுவில் ட்ரெயின் போகும்போது நல்லா இருந்தது பார்க்கும்போது. நைட்டில் அந்த லைட்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது அந்த பிரிட்ஜில். பகல் எடுத்த வீடியோவும் இருக்குது, வரும் பாருங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து நம்ம வந்துட்டோம். அதுதான் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன், ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் பார்க்குறது. இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து கீழே இறங்கிடுவோம். நம்மளுக்காக பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஷார்ப்பாக வந்துட்டுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30. அதாவது நம்ம 8:30 கிளம்பி இங்கே 4:30 வந்து நம்ம லேண்ட் ஆகிருக்கோம் ராமேஸ்வரத்தில். ஓகே தான். இப்போ தான் சில பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த பில்டிங்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நம்மளை வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். இந்த ரோடு வந்து கோவிலுக்கு போகிற ரோடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவில் வியூ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் கோவில். ஸோ நம்ம பார்க்குறது என்ட்ரன்ஸ், கோவில் வழி தான் என்ட்ரன்ஸு. நல்லா ஜொலிக்குது, லைட்லாம் போட்டு நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஃப்ரைடே, ஆக்சுவலி நம்ம வந்த டைம் வந்து ஃப்ரைடே. இது கோவிலோடைய நம்ம கோவில் ரவுண்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ரோடு தான் ராமேஸ்வரத்தில் ரவுண்ட் அடிக்கிற ரோடு. ராமகிருஷ்ண மடம் இப்போ நம்ம பார்த்துட்டு பெரிய பெரிய விஐபிலாம் வந்தால் அந்த ராமகிருஷ்ண மடத்தில் நான் தங்குவாங்க. இதற்கு பாருங்கள், அதில் நம்ம இயர்லி மார்னிங்கே நம்ம வந்துவிட்டோம். அப்போ கூட செம கூட்டங்க, எவ்வளோ ரஷ்யாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் போகிறதுக்காக இந்த இடம் தான் சொல்லுவாங்க. அது பாருங்கள், எவ்வளோ கூட்டம், க்ரௌடு பாருங்கள். மார்னிங்கே நல்ல க்ரௌடு. அதுக்கடுத்தது சரி, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு இடத்த தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அந்த இடம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குளிக்க போவாங்க, அது தலைமொழிவு போவாங்க. அந்த இடம் தான் இதோ கிட்ட வந்துடுச்சு. பாருங்கள், இந்த இடம் தான். மார்னிங்கே கொஞ்சம் ரஷ்யாக தான் இருக்குது. எப்பயுமே இந்த இடம் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. அந்தாண்ட ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கடல் தான், எல்லாமே கடல் தான். அந்த ஃபுல்லாகவே கண்ணு கெட்டினதோட வரைக்கும் ஃபுல்லாக கடல் தான். இந்த இடத்துல தான் போவாங்க, கீழே இறங்கி நம்ம குளிப்போம். இந்த இடத்துல தான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம தனுஷ்கோடி தான் உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டு ரோடு எண்டு. சன்ரைஸ் இன்னும் ஒன்றும் வரல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வராதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள், நிறையா ட்ரோன் ஷாட் வீடியோலாம் எடுத்திருப்பேன். ஃபுல்லாக தனுஷ்கோடி எப்படி இருக்குது, தண்ணி எவ்வளோ. அதுக்கு முன்னாடிலாம் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கீழே இருக்கும், இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது. அலோவ் பண்ணல, கீழே இறங்கி அலோவ் பண்ணல. சில பேர் இறங்குனாங்க. அதாவது இது எப்படின்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி அலை அடிக்கும். அதாவது நீங்கள் பார்த்துருக்க வீடியோவில் ரைட் சைடு வந்து அலை அடிக்கும், லெஃப்ட் சைடில் வந்து சுத்தமாக அலையே அடிக்காது. 6 மாதம் அது பருவகால ஏற்ற மாதிரி அலை மாற்றி மாற்றி அடிக்கும். சன்ரைஸ் தெரியுதுங்களா?
இப்போ தான் வந்திருக்கு. ஒருத்தர் வரலன்னாரு, இப்போ தான் வந்திருக்கு. சன்ரைஸ் தெரியுதுங்களா பாருங்கள். இந்த சைடு அலையே அடிக்காது, இந்த சைடு சுத்தமாக அலையே அடிக்காது. இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்குற இடத்துல சுத்தமாக அலை அடிக்காது. லைட்டாக அடிக்கும். ஆனால் இந்த ஆப்போசிட் சைடு இது வந்து கொஞ்சம் அந்த ரவுண்டான இதில் அடிக்குது, அது இந்த சைடில் அடிக்குது. ஆனால் இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு இப்படி அலை அடிக்குது பாருங்கள். மீன் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் போட்டில். இந்த சைடு பயங்கரமாக அலை அடிச்சிட்ருக்கு. தண்ணி பார்த்தா பியூர் ப்ளூ கலருங்க, ப்ளூ கலரில் இருக்குது. லாஸ்ட் எண்ட் ரோடு அங்கே இருக்கும். வாவ், மார்னிங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா ஒரு வேறு லெவல் ஃபீலிங் இருக்குது. கல்லு பயமாக இருக்கு. ஃபுல்லாக கடல் தான் அலை அடித்து போட்டிருக்கிறது பாருங்க. ஒண்டர்ஃபுல். ராமேஸ்வரத்திலே த பெஸ்ட்டு ஹோட்டல்னாவே இது தான் சொல்லுவேன் நான். பரோட்டா அந்தளவுக்கு ருசியாக சுவையாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த வந்தோன்னா இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டு போகணுன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஊருக்கு போகலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில். வெயிட்டிங் ஆளுங்க இது, அதாவது 1 ஹவருக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து ஏசி தான். ஓகே கைஸ், மீண்டும் சந்திப்போம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு வீடியோ இருக்கும், பாமன் பண்ணோடைய பகல் எடுத்த வீடியோ. எனி டவுட்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை கால் பண்ணி கேளுங்க. ஓகே, பாய்.